வெல்கம் டிஜிஎல் ஃபேமிலி. நம்ம எம்ஐயில் ஒரு ட்ரிம்மர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பேக்கிங் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா C1. இதுக்கு முன்னாடி ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சார்ஜர் போர்ட் பார்த்தீங்கன்னா பழைய பழைய மாடலில் இருக்குங்கள ட்ரிம்மரில் 2 பின் அந்தமாரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி யூஎஸ்பி சார்ஜர் பின் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பையன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பண்ணக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் போல். அது ஒரு கலர் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர், இல்லை அது வெளுத்து போயிருக்கு. ரொம்ப பழைய துணியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எம்ஐ என்ற லோகோ வேறு கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மரோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் அதில் சவுண்ட் எதுவும் இல்லை. நார்மல் ட்ரிம்மரோட சவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வைப்ரேஷன் அந்தளவுக்கு இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுமே ஃபுல்லாக தான் இருக்குது. பிளாக் கலர் நல்லாயிருக்கு. சார்ஜர் போர்ட் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டைட்டாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. வாட்டர் போகாமல் இருக்கிறதுக்காக அதை கவர் பண்ணியிருக்காங்க. அது மேலே எம்ஐ என்ற லோகோ வேறு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ள வேறு எதுவும் இல்லைங்க. அப்புறம் ட்ரிம்மரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ், அப்புறம் யூசர் கைட். இந்தமாரி இருந்தால் வெட்டலாம். ஒரு வேளை வெட்டினதுக்கப்புறம் இப்படி ஆகிடும்னு நினைக்கிறேன். சார்ஜர் பின், பில் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. ஆனால் ஜீரோ கட்டிங் மட்டும் கரெக்டாக வெட்ட மாட்டேங்குதுங்க. ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக வர மாட்டேங்குது. பாஸ் கண்டென்ட் இவ்வளோ தான். ஓகே, தேங்க்யூ.